to all. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா interpolation extrapolation என்னன்னு பார்க்க போறோம். So interpolation ஒண்ணுமே கிடையாது. டேபிளர் காலம் கொடுத்திருப்பாங்க, டேட்டா செட்னு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு இடையில உள்ள ஏதோ ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? சோ அது வந்து interpolation. அந்த டேபிளுக்கு அவுட் சைடு கண்டுபிடிக்கிறது extrapolation சொல்லுவாங்க. ரைட். இப்போ நமக்கு வந்து இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் தான் முக்கியமானது. ஒரு பாலினாமியலை இன்னொரு பாலினாமியலை வச்சு நம்ம வந்து அப்ராக்சிமேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு f of xங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் a, b. ஸோ எஃப்ங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் a, b. அந்த என்னன்னா அந்த a, b பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க. n+1 பாயிண்ட்ஸ் தான் அவங்க பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்ட்டிஷன் பண்ணும்போது அந்த a, bங்கிற இன்டர்வல்ல இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் இந்த இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் Pn of xi. இதுதான் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் இஸ் P. இதுவும் இந்த பாலினாமியலும் இந்த ஆல்ரெடி இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் சம் பாயிண்ட்ஸில் ஒத்து போகுது, சம் பாயிண்ட்ஸில் சேமாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த இன்டர்போலேட்டிங் பாலினாமியல். ஓகே, சம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸில் ஃபங்க்ஷன் வேல்யூஸ் வந்து சேமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாங்க சொல்லுவாங்க. ரைட்டா? அதான் இந்த கிராஃப் வரைஞ்சா தெரியும். இந்த a, bன்னு கொடுத்துட்டாங்களா, இதை வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட இமேஜஸ் வச்சு கிராஃப் வரைஞ்சிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு f of x நம்ம கர்வ் ட்ரேஸ் பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், p of x நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ வரையும் போது இந்த பாயிண்டில் மட்டும் சேமாக இருக்குது, மற்ற பாயிண்ட்லாம் என்னது ரெண்டோட ஃபங்க்ஷன் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் இங்கே கான்செப்ட். ஸோ செட் ஆஃப் பாயிண்ட்ஸில் ரெண்டு ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் வந்து சேமாக இருக்குன்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா, த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் அப்ராக்சிமேட்டட் பை எ பாலினாமியல் பி அட் த பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்டில் என்னது சேமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைட்டா? இல்லைனா வி கன்வெர்ட் த டேபிள் வேல்யூஸ் அஸ் எ பாலினாமியலாக டேபிள் வேல்யூ கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? டேபிள் வேல்யூஸை பாலினாமியலாக மாற்றுறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இன்டர்பிரேட்டிங் பாலினாமியல் இதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும், முக்கியமானது தான் வச்சுக்கணும். Pn of xi, இதான் டேபிளர் காலத்தில் உள்ள ஒய் வேல்யூ. ஒய்னா f of xi, xiயோட இமேஜ். ரைட்டா? இதை வச்சு எழுதக்கூடிய இன்டர்பிரேட்டிங் பாலினாமியல் தான் Pn of xi. ஏன் Pn எடுக்கிறோம்னா, நமக்கு வந்து இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும்? ஸோ n ஆர்டினேட் n+1 ஆர்டினேட்ஸ்னா n பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ nth டிகிரி பாலினாமியல் கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். அட்மோஸ்ட் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, அட்மோஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, டிவைடட் டிஃபரன்ஸ் டேபிள். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் நடத்துறதுன்னு பார்த்தேன். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ரைட்? அதனால் படிக்காத விஷயங்களை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ டிவைடட் டிஃபரன்ஸ் டேபிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ இது எதுக்குன்னா, ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து சேமாக இல்லாமல் இருக்கும், ஈக்குவலாக இல்லாமல் இருக்குமோ இது யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? லெக்ரான்ஜிஸ் மெத்தட் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ரைட். பாருங்க, இப்போ ஒரு இந்த மாதிரி வேல்யூஸ் எக்ஸ் ஒய் வேல்யூ கொடுத்து டேபிளர் காலத்தில் இந்த மாதிரி ஒரு x0, xn, x4, y0லேருந்து y4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்மளாக எழுதுகிறோம். x0, x1 அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் x0, x1. இதுதான் எப்படி கண்டுபிடிக்கிங்க சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதான், அதாவது நீங்கள் இப்படி போட்டாலும் ஒன்று தான், இப்படி போட்டாலும் x0, x1 இப்படி போட்டாலும் சொல்லி தான், f ஆஃப் இப்படி போட்டாலும் ஒன்று தான். ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ரொட்டேஷனை ஃபாலோ பண்ணி f வச்சு எழுதினாலும் சரி தான், f எழுதாமல் எழுதினாலும் சரி தான். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு டிவைடட் டிஃப்ரென்ஸ்னால் இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணுறது x0, x1. அப்போ என்ன பண்ணுறோம்னா y1, y0, x1, x0. இது ஆல்ரெடி எழுதுறது தான், இது யூஸ்வலாக எழுதுறது தான். ஃபஸ்ட்டு டிவைடட் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே எழுதுறது தான். ஓகேங்களா? அதே மாதிரி x2க்கு என்ன பண்ணோம், y2 மைனஸ் y1, x2 மைனஸ் x1 அதே மாதிரி எழுதிடலாம். அப்போது எல்லா ஆர்டினேட்ஸ்க்கும் நம்ம எழுதிடலாம். ரைட்டா? அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து இந்த a, bயும் b, a சேம் தான். ரைட்டா? x0 to x1 எழுதினா x1 to x0 எழுதினாலும் எல்லாமே சேம் தான். ஸோ இது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். சரியா? இப்படியே டேரெக்டாக ஒரு வேல்யூஸ் கேட்கலாம். அதனால் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு பேக்வர்டு படிச்சுக்கோங்களா, அதே மாதிரி இது டிவைடட் டிஃப்ரென்ஸுக்கும் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்து என்னென்னு கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x100, x101 கேட்டு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன எழுதணும், y101 மைனஸ் y100 x y01 மைனஸ் x100 அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான்.
சரிங்களா? இப்படி கொடுத்தாலும் சரி, எஃப்னு எழுதினாலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ். இது எப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 3 x0 3 பாயிண்ட்ஸ் வச்சு எழுதியிருப்பாங்க. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. x0 அதாவது என்ன கண்டினியூஸாக இருக்கும், அடுத்தடுத்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்காது. இப்போ x1 x2 x4 அப்படி இருக்காது. x1 x2 கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அதுக்குள்ளே ஆர்டர் மாறி இருக்கலாம். ஓகே, சைக்கிளிக் ஆர்டர் எப்படினாலும் இருக்கலாம். ஸோ கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும். இந்த பிளேசஸ் வந்து மாறி மாறி இருக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறோம்னா, ஸோ அந்த மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி ஆர்டர் எழுதிக்கணும். எழுதிட்டு இங்கே 3 பேர் இருக்கிறாங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த 2 பேர்த்துக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இந்த 2 அப்புறம் இந்த 2. ஓகேங்களா? அப்போ இங்கே எழுதுறது எப்பயும் போல சரி, x2 மைனஸ் x0. ஓகே, ஹையஸ்ட் இங்கே x2 இருக்கா, இப்போ x2 x0. ஓகேங்களா? அதே மாதிரி இப்படி எழுதும்போது என்ன செய்யணும், x2 x3 இது 2 ஃபஸ்ட்டு இது 2க்கும் போட்டுக்கணும், அப்புறம் இது 2க்கும் போட்டுக்கணும். அவ்வளோ மைனஸ் இது 2க்கும். வழக்கம் போல் x3 மைனஸ் x1. இங்கே என்ன பண்ணோம், x3 x4 மைனஸ் இந்த 2க்கும் போட்டிருக்கும். ஓகேங்களா? இப்போ இன் ஜென்ரல் எப்படி எழுதிக்கலாம், xn மைனஸ் 1 xn மைனஸ் 2 x மைனஸ் 1 xn. இதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது 2க்கு போட்டுக்கணும், மைனஸ் இந்த 2க்கும் போட்டால் முடிஞ்சுது. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ். அதாவது 3 ஆர்டினேட்ஸ் இருக்கும், அப்படின்னா செகண்ட் அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்டு டிவைடட் டிஃபரன்ஸ். அப்படின்னா பாரு, அப்போ எத்தனை இருக்குன்னா, தேர்ட்னா இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ எப்படி எழுதுறது சொல்லுங்க பார்ப்போம். 3 3 எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 3, ஓகே, கன்செக்யூட்டிவாக. அப்புறம் ஃபஸ்ட்டு 3, இந்த 3. கரெக்டாக ஆர்டர் படி எழுதிங்கன்னா, இப்போ இப்படி இருக்கும்போது என்னது, இந்த லாஸ்ட் 3 ஆர்டர் படி. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் எழுதிங்க, இந்த மாதிரி எழுதிக்கணும். x2 x3 x4 அப்புறம் இந்த அவ்வளோதான். பை வழக்கம் போல் என்னது, இந்த லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் x4 மைனஸ் x1 போட்டுக்கலாம். அப்போ இன் ஜென்ரல் இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன 4th ஆர்டர் 5th ஆர்டர்லாம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்து ஒரு முக்கியமான ரிசல்ட், வெரி வெரி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரிலேஷன் பிட்வீன் டிவைடட் டிஃபரன்ஸ், ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ், பேக்வர்ட் டிஃபரன்ஸ், 3 ஆப்ரேட்டருக்குள்ள என்ன ரிலேஷன் பார்ப்போம். ஆக்சுவலாக என்னென்னா இது என்னன்னு பாருங்கள், இது nth டிவைடட் டிஃபரன்ஸ். கரெக்டாக தானே? உள்ள எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது, n+1 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ nth டிவைடட் டிஃபரன்ஸ் இருக்குது. ரைட்டா? ரைட். ஸோ இப்போ இதுக்கு இதோட வேல்யூ என்ன இருக்குன்னா எழுதியே பார்க்க வேண்டாம். இது என்னது, ஃபார்வர்டு ஆப்ரேட்டர், டெல்டா பவர் n, nth ஆர்டர் ஃபார்வர்டு டிஃபரன்ஸ், டெல்டா n ஒய் நாட்டு n ஃபேக்டோரியல். இந்த ஆக்சுவலாக புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. அதாவது x0 கொடுத்துருப்பாங்க, அப்போ xn. ஓகே, xn இந்த நம்பர், x0 xn எழுதணும்னா இந்த n பை கட்சி பவர் n. இதே இது பேக்வேர்டு ஆப்ரேட்டருக்கு அப்படி மாற்றி போடணும், டெல்டா பவர் n. இந்த ஒய் நாட்டை வந்து ஒய்என் எழுதணும். நீங்கள் பார்த்துருக்கீங்க, டேபிள் கார்டு எழுதும்போது நம்ம இப்படி எழுதியிருப்போம். ஸோ ஃபார்வேர்டுக்கு இப்படி எழுதியிருப்போம், பேக்வேர்டுக்கு இப்படி எழுதியிருப்போம். சரிங்களா? ஸோ அதனால் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். y0 yn both are same. ஸோ இதை தான் எழுதியிருப்போம். nth டிவைடட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ பாலினாமியல் ஆஃப் டிகிரி n வந்து ஆர் கான்ஸ்டன்ட். இப்போ ஒரு பாலினாமியல் டிகிரி என்ன இருந்தால் ஆக்சுவலாக அப்படின்னா என்னென்னா, அதாவது டேபிளர் காலத்தில் n+1 வேல்யூஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி டேபிளர்ஸ் காலத்தில் என்னது, ஸோ இப்போ இதோட பாலினாமியல் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்ன 1 2 3 4 இருக்கும்போது 3 பாலினாமியல், அட்மோஸ்ட் டிகிரி 3 இருக்கிற பாலினாமியல் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த இதுக்கு டிவைட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா கான்ஸ்டன்ட், அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். சரிங்களா? அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதோட டிகிரி என்னென்னா, இது பாலினாமியல் என்ன வரும்னா x0 to x100 101 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ டிகிரி வந்து 100. இப்போ அட்மோஸ்ட் பாலினாமியல் டிகிரி 100 இருக்குது. அதுக்கு நம்ம nth டிவைடட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, அந்த வேல்யூ தான் இது எழுதியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோ, முக்கியமான ரிசல்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் கேட் எக்ஸாம்லேயே கேட்ட கொஸ்டின், இதெல்லாம் டேரெக்டாக 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இப்போ ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா பாருங்கள். ஆக்சுவலாக நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் யூனிஃபார்ம் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஓகே, எந்த 2 கன்செக்யூட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்தாலுமே அந்த டிஃபரன்ஸ் வந்து சேமாக இருக்காது. ஓகேங்களா? நான் யூனிஃபார்ம்டு பாயிண்ட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார்முலா பாருங்கள், f of x0 x மைனஸ் x0 ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ். அடுத்து
அதே மாதிரி இந்த ஒரு ஃபேக்டர் அடுத்து 2 ஃபேக்டர் எழுதிட்டு செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் டேபிளுக்கு அடுத்து எழுதுவோம். அடுத்து தேர்ட் ஃபேக்டர் எழுதிட்டு 3 ஃபேக்டர்ஸ் எழுதிட்டு தேர்ட் டிவைட் எப்படி எழுதிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இதில் வரும். ஓகேங்களா? இப்போ ப்ராப்ளத்தை பாருங்க. இது இல்லை. ஸோ இதை பாருங்கள், ப்ராப்ளத்தை பாருங்கள். ஸோ என்னென்னா ஃபைன் தி நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். இந்த பாலினாமியல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தாச்சு. அப்போ நம்ம எக்ஸு எஃப் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிவைட் டிஃபரன்ஸ் என்ன பண்ணணும், இங்கேருந்து கழிக்கணும். கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஸோ இங்கேருந்து இங்கே சப்ராக்ட் பண்ணணும். வழக்கம் போல் இங்கேருந்து சப்ராக்ஷன். ரைட்டா? ஃபார்வர்டில் எப்படி இதை மட்டும் ஒயில மட்டும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி போய்கிட்டே இருப்போம். இங்கே அப்படி கிடையாது. ஒயிலையும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி பை எக்ஸ்லையும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி போடணும். ஓகே, அப்போ இதோட டிஃபரன்ஸ் டிவைடட் பை இதோட டிஃபரன்ஸ் முடிஞ்சு. இங்கே கண்டுபிடிச்சி இது ரெண்டோட டிஃபரன்ஸ், இதோட டிஃபரன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிவைட் டிஃபரன்ஸ் வந்து பிரச்சனையே இருக்காது. செகண்டுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். செகண்டுக்கு நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணுறீங்களா, இந்த இடத்துல தான் ஃபில்அப் பண்ணணும். இந்த ஸ்பேஸ் கரெக்டாக விட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ஃபில்அப் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக இந்த எலமெண்ட் இங்கே இதுக்கு நேராக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 எலமெண்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போது 1 + 3 0 + 5. ஓகேங்களா? ஸோ இந்த இது எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2 வேல்யூ சாரி இது இருக்கணும். 5 + -5 -2 அப்புறம் என்னது இது அப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி வரும். இப்படி வந்து அந்த 0வும் -5. ஓகேங்களா? அடுத்து இங்கே கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணணும், வழக்கம் போல் இது டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இது 2க்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. அப்புறம் எங்கே வருது பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோ ட்ரையாங்கிள் மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. அது ஓகே. அப்போது இது அப்படியே வாங்க, அப்படியே லைன் எடுத்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி போகணும். இப்போ இங்கே போடுறது பிரச்சனை கிடையாது. இந்த 2 இது ஈஸி. 1 + 5 போட்டுட்டு இது அப்படியே 2 + 1 கரெக்டாக. அதே மாதிரி தேர்டுக்கு என்ன பண்ணோம்னா இங்கேருந்து வழக்கம் போல் சப்ராக்ஷன் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இப்படியே வரும்போது இங்கே 2 இது இப்படியே போகும்போது +5 வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். ரைட்டு தானே? இப்போ பாருங்கள் டிகிரி எத்தனை இருக்குது பாருங்கள். ஸோ 1 2 3 4 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ பாலினாமியலோட டிகிரி வந்து அட்மோஸ்ட் 3 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா எழுதிட்டோம். அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து -2ங்கிறது இந்த இது. ரைட்டா? இது வந்து y0. இது வந்து அப்படியே போட்டலாம். இது வந்து டேபிள்லேருந்து காப்பி பண்ணுறது. டேபிள்லேருந்து இந்த மாதிரி காப்பி பண்ணுவோம். இந்த வேல்யூஸ் இந்த 3 இந்த 2 -1.4 0.48 இது வந்து 2. இந்த வேல்யூ வந்து -1.4. இந்த வேல்யூ வந்து 0.48. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை சிம்பிளாக ஒரு 3 ஆர்குமெண்ட்ஸ் கேட்டால் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? இல்லை அப்படி கூட கேட்கலாம். இல்லை என்ன சார் பாலினாமியல் வேல்யூ கேட்டால் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். பாலினாமியல் கேட்டால் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போது ஃபைண்ட் f of 0.5 அப்படி கொடுக்கும்போது நம்ம சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? இதை கண்டுபிடிச்சி எக்ஸுக்கு பதில் 0.5 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணினா முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். ஓகே, ஆனால் எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த மாதிரி கேட்கும்போது யூஸ் ஆகும். இப்போ சப்போஸ் இப்படி கொடுக்குறாங்க, இது x0 x1 x2 x3 y0 y1 y2 y3 இதை மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ x0 x1 என்னது எந்த வேல்யூனா இதுதான் x0 x1 இந்த 2க்கு உள்ளது. இது வந்து இந்த 2க்கு உள்ளது. கரெக்டா? இந்த 1ங்கிறது இதுக்குள்ளது. ஓகே, ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ். இந்த -1.4 எதுக்குள்ளதுன்னா இந்த ட்ரையாங்கிள் மாதிரி சொன்னோன்னா இந்த 3 பேத்துக்குள்ளது. x0 x1 x2. ஓகேங்களா? இப்போ இது யாருக்குள்ளதுன்னா இது எப்படி போங்க. அப்போ இந்த 3 பேத்துக்குள்ளது, ரைட்டுங்களா? ரைட். இப்போ இந்த நம்பர் யாருன்னா அப்படியே போகும்போது இந்த 4 பேத்துக்குள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி வேல்யூஸ் கேட்டால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ டேரெக்டாக டேபிள் ஸோ இந்த 3 ஆர்குமெண்ட்ஸ் ஆர் 4 ஆர்குமெண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டேரெக்டாக வேல்யூஸ் கேட்டாங்கன்னா இதை வச்சு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த டிவைடட் டிஃபரன்ஸ் டேபிள் கண்டுபிடிக்கணும். ஃபார் த இந்த பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. அப்போ எக்ஸ் வேல்யூ இருந்தால் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் வேல்யூ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஒய் வேல்யூ கிடைச்சதை ஃபில்அப் பண்ணிடலாம். அப்புறம் டேபிள் காலம் ஃப்ரேம் பண்ணுறோம். ஓகே, டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வேல்யூஸ் கேட்டாங்கன்னா நம்ம இதுலேருந்து எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ 8ங்கிறது என்னவாக இருக்குன்னா இந்த 2க்கு உள்ளது ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இந்த 2க்கும் போட்டுக்க வேண்டியது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான்.
ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமானது என்னென்னா, இது ஆக்சுவலாக நிறைய இடத்துல கேட்டுருக்கு 1/x. இதை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா 1/xங்கிற பாலினாமியல் இருக்குது. அட் 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஏபிசியில் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டிவைட் டிஃபரன்ஸ் ஏபி பிசி கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் செகண்டும் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த டேபிள் காலத்துலேருந்தே போட்டுடலாம். இந்த இருக்குல்ல வழக்கம் போல். ஸோ இது ஏபிசி, ஏக்கு வேலையை அப்ளை பண்ணுவோம். 1/a 1/b 1/cன்னு வந்துடும். அப்போ வழக்கம் போல் என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம். இது ஈஸி தான். எல்சிஎம் எடுத்து அப்படியே போடுங்க. -1/ab வந்துடும். இதுதான் என்னதுன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் a, b. இது யாருன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் b, c. ஓகேங்களா? அடுத்து என்ன செய்கிறாங்க, ஏபிசினா ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி c - aன்னு போடணும். இப்போ இதை சிம்பிளை பண்ணால் we get this answer. ஓகேங்களா? அதே மாதிரி 1/x², f(x) 1/x² அட் 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன செஞ்சாலும் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இப்போ இன் ஜென்ரல் இப்போ 1/x 4 ஆர்குமெண்ட்ஸ் கேட்டால் நான் ஒரு -1/abcd. இன் ஜென்ரலாக பண்ணி 1/x ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. ஆக்சுவலாக x0லேருந்து xr வரைக்கும் இருக்குது. xr வரைக்கும் இருந்துச்சுன்னா, x0லேருந்து xr வரைக்கும் இருந்துச்சுன்னா -1r டிவைடட் பை இந்த x0 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேங்களா? நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த இதை புரிஞ்சுக்கணும், x0லேருந்து வரணும். ஓகேங்களா? இப்போ என்ன பார்த்தோம்னா இப்படி பார்த்தோமா, ஃபார் எக்ஸாம்பிள் f(x) = 1/x. ஓகேவா? இப்போ x0, x1, x2, x100 கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இப்போ இங்கே ஆறுங்கிறது 100 தான். சரிங்களா? ஆறுங்கிறது 100 தான். அப்போ -1/100 இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி போடணும். இங்கே நம்பர்ஸாக தான் இருக்கும், அதை மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். x0, x1, x100. இதே இது x0, x1, x2, x25. இப்போ வந்து r வந்து -25. அப்போ r வந்து 25. ஓகே. இப்போ x0, x1, x25 எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ரிசல்ட். இது ஜென்ரல் ரிசல்ட். 1/xக்கு ஜென்ரல் ரிசல்ட் இருக்குது, x² இருக்காது. ஓகேங்களா? x² இந்த சிம்பிளாக நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு லெக்ராஞ்சியன்ஸ் மெத்தட். லெக்ராஞ்சியன்ஸ் மெத்தடில் இது ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய சம்மா போகும். ஓகே, அதனால் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது தான். சரிங்களா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இப்போ பாருங்கள் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ்னா 1 2 3 4 ஆர்குமெண்ட்ஸ்னா, ஸோ இதுக்கு பாலினாமியல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஸோ அட்மோஸ்ட் டிகிரி வந்து 3 இருக்கும். ஓகேங்களா? இன் ஜென்ரல் x1, x2, xn ஆர்குமெண்ட்ஸ், அதாவது n+1 ஆர்குமெண்ட்ஸ், தட் இஸ் n பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்போ we get a பாலினாமியல் டிகிரி அட்மோஸ்ட் என்ன இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ இதோட நம்ம வந்து இன்டர்போலேட்டிங் பாலினாமியலில் அன்ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிச்சிட்டோம், பார்த்துட்டோம். நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் மெத்தடும் லெக்ராஞ்சிஸ் மெத்தடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு பேக்வேர்டு பார்த்துட்டு அப்புறம் அதில் சம் எரர் வரும், அந்த மாதிரி கான்செப்ட் பார்த்தோம்னா இந்த சாப்டரும் முடிஞ்சிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.